அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம். அதற்கு தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் வந்தது. மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக ஒரு நாள் முயல் தன்னுடன் ஓட்ட பந்தயத்துக்கு வருமாறு கேட்டது. முதலில் இல்லை எனக் கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என நினைத்து ஆம் என்றது. பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது. ஒரு முடிவிடமும் அறிவிக்கப்பட்டது. முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது. முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல், ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் நித்திரை செய்தது. ஆமையோ மெதுவாக முயல் தூங்கிய தூரத்தைக் கடந்து முடிவு கோட்டை நெருங்கியது. அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல், ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது. எனினும் முயலுக்கு முன் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது. மெதுவா இருந்தாலும், பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். வேகமா இருந்தாலும், கவனிக்காவிட்டால் தோல்வி ஏற்படும். தான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது. முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.